வெண்டைக்காய் பச்சடி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட கருவேப்பிலை கொத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு இந்த பச்சடிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலுக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதையுமே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தோடு சேர்த்து வெண்டைக்காய் வதக்கும் பொழுது இந்தளவு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலே வந்துட்டு வறுத்துக்கோங்க. தேவைப்பட்ட அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் பச்சடி பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் ரசத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈவன் தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். வெண்டைக்காய் நிறையா வாங்கி நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா வறுவல் செய்வோம், கொஞ்சமாக தான் குழம்புல போட முடியும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சைட் டிஷ்ஷாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா வெண்டைக்காயில் இந்த வளவளப்பு இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப சேர்த்துற வேணாம். ஒரு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் வாசனைக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புளியோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொதி வரட்டும். இந்த புளியோட பச்சை வாடை போகட்டும். வச்சுட்டு நல்லா இந்தளவு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பச்சடி வந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஒரு மத்து வச்சோ நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கடைஞ்சி விட்டுருங்க. அப்போ நீங்கள் சாத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது நல்லா ஒன்று போல் சேர்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிடும் பொழுதும் தொட்டு சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அது ரொம்ப கடைய வேணாம், ஜஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்ருங்க. நல்லா ஒரு தடவை மேஷ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்காய் பச்சடி இப்போ சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி மறக்காம நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் வெயிட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.